எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ஃபஸ்ட் நான் உங்கள் எல்லாத்தையுமே சாரி கேட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா நான் மந்த்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் இல்லை வீக்லி ஒன்ஸ் வீடியோ போடுறேன் அப்படின்னேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னால் போட முடியல. ஏன் அப்படின்றது எனக்கே தெரியல. ஏதாவது ரீசன் வந்துகிட்டே இருக்குது. என் சிஸ்டர் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அவங்க டெலிவரி டைம் அப்படின்றதுனால அவங்களுக்கு கொஞ்சம் டேக் கேர் பண்ணி அது விஷயமாக அலைகிறதுனால என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. மற்றபடி வீடியோலாம் எடுத்துட்டேன். எடிட்டிங் அண்ட் வாய்ஸ் ஓவர் மட்டும் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு. அதான் லேட் ஆகிட்டு. பட் இனிமேல் கண்டினியூஸாக கண்டிப்பாக வரும். அண்டு உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும், எந்த ஸ்ட்ராட்டஜி இல்லை எனக்கு படிக்கிறது தெரியலை, எந்த மாதிரி படிக்கணுன்ற ஐடியா இல்லை, ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படின்னா அதெல்லாம் கமெண்ட்டில் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அனலைஸ் பண்ணி வீடியோஸ்லாம் பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக இனிமேல் வர எல்லா வீடியோஸுமே அடிக்கடி வந்துடும். கண்டினியூஸாக போடுறதுக்கு என்னால் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நானும் இப்போ கொஞ்சம் அலைஞ்சிட்டு இருந்ததுனால என்னோடய பேக்லாக்ஸ் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் அண்ட் ஆன் போர்டில் எழுதுறது அதெல்லாம் பண்ணுறேன். அப்படின்றதுனால எனக்கு சம் ஆப்ஸ் அதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை வச்சு மட்டும்தான் நான் பண்ணுறேன். எனக்கு இன்னும் ஒரு கிளியர் விஷன் இல்லை. இந்த மாதிரி ஆப்ஸ் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு எனக்கு டூல்ஸ்லாம் செட் ஆகலை. என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுத்து நான் இந்த வீடியோவில் புரிகிற மாதிரி எழுதியிருக்கேன். பட் நெக்ஸ்ட் வர வீடியோலாம் இதில் இருக்கிற மிஸ்டேக்ஸை முடிஞ்ச அளவு குறைச்சிக்கிட்டு நல்ல கண்டென்ட் அண்ட் நல்ல ப்ரெசன்டேஷனோட கொடுக்க பார்க்குறேன். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த பிளானே தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதே கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருக்க மாதிரி என்ன பிளான் வேணாலும் ஆல்ட்ரேட் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்கள் கெப்பாசிட்டி எப்படி, உங்களால் இந்த 79 + 80 லெசன்ஸும் எவ்வளோ மந்த்ஸில் முடிக்க முடியும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். பட் மேக்ஸிமம் ஒரு 6 to 7 அந்த டைம்லேயே முடிக்க பாருங்கள். ஏன்னா அப்போ தான் ரிவிஷன் அண்ட் மோக் டெஸ்ட் கொடுக்க கரெக்டாக இருக்கும். பட் ஸ்டில் உங்களோட இஷ்டம் தான். நீங்கள் எப்படி வேணாலும் ஆல்டர்னேட்டிவ் பண்ணிக்கலாம். இல்லை நான் இந்த பிளானே ஃபாலோ பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். என்னோடய பர்சனல் மென்டார்ஸ் எல்லாம் எனக்கு சஜஸ்ட் பண்ண இந்த பிளானை அனலைஸ் பண்ணி இருக்கிற மந்த்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சம் மாற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ இது ஒரு போர்ஷன் கம்ப்ளீஷன் டைமும் ரிவிஷன் டைமும் உங்களுக்கு மோர் தென் சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதனால தான் இந்த பிளான் நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்க மாதிரி நீங்கள் ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம். இதை தான் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதே கிடையவே கிடையாது. ரொம்ப பேச வேணாம், நம்ம வீடியோக்குள்ளேயே போகலாம் டைரெக்டாக. ஸோ நீட் 2025 எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு அதுக்கு ஜூலை டு ஏப்ரல் வரைக்கும் நம்ம படிப்போம். ஓகேவா? ஸோ அது டோட்டலாக நமக்கு 10 மந்த்ஸ் வருது. இந்த 10 மந்த்ஸை நம்ம ஜஸ்ட்டு 10 மந்த்ஸாக படிக்க போகிறதில்ல. இதை ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். 6 மந்த்ஸாகவும் அண்ட் தென் 4 மந்த்ஸாகவும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிப்போம். ஸ்ப்ளிட் பண்ணி 6 மந்த்ஸ் அப்படின்றது டோட்டலாக 184 டேஸ். 184 டேஸ் அப்படின்றது 25 வீக்ஸ் ஆர் 26 வீக்ஸ் வரும். ஸோ பெர் வீக் நீங்கள் எவ்வளோ லெசன் முடிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஏன்னா டோட்டலாக 79 லெசன்ஸ் இருக்குது. அதை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி 80 லெசன்ஸாக எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் டோட்டலாக ஒரு பெர் வீக் 3.5 ஆர் 4 லெசன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு. நீங்கள் 26 வீக்ஸில் இதை டோட்டலாக கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இந்த 6 மந்த்ஸ் நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்றத ஒரு செப்பரேட் வீடியோவாக நான் போடுறேன். பட் இந்த 6 மந்த்ஸில் நீங்கள் என்னெல்லாம் கவர் பண்ணணும் அப்படின்னா 11th and 12th ஹோல் சிலபஸையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். இதுக்கு 3 மந்த்ஸ் எடுத்துக்கோங்க ஆர் 4 மந்த்ஸ் எடுத்துகிட்டு இதுக்கு அதுக்கேற்ற மாதிரி பேலன்ஸ் 3 மந்த்ஸோ இல்லை 2 மந்த்ஸோ எடுத்து, ஆனால் போர்ஷனை நீங்கள் எப்படி கம்ப்ளீட் பண்ணணும்னா கம்ப்ளீட் சிலபஸ் வித்தின் 7 மந்த்ஸ். மோஸ்ட்டாக நீங்கள் இந்த 6 மந்த்ஸில் முடிக்கணும். சாரி, டிசம்பர் மந்த். ஓகேவா? டிசம்பர் மந்த்குள்ளே நீங்கள் இதை முடிச்சிட்டிங்கன்னா இந்த 6 மந்த்ஸில் முடிச்சிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா 4 மந்த்ஸ் இருக்கா, இதையும் நம்ம செப்பரேட்டாக பிரிக்க போகிறோம். எப்படின்னா இதை நம்ம பிரிக்க போகிறது 2 மந்த்ஸ் அப்புறம் 1 மந்த் அப்புறம் ஒரு 1 மந்த்தாக நம்ம பிரிக்க போகிறோம். ஸோ இந்த 2 மந்த் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ரிவைஸ் 11th and 12th போர்ஷன். நீங்கள் ஆல்ரெடி டிசம்பர் அப்போவே முடிச்சிருப்பீங்க. அதுக்கு இல்லாமல் தனியாக நீங்கள் 11th and 12th போர்ஷன் ரிவைஸ் பண்ணணும். ஆல்சோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரைட் மோக் டெஸ்ட்
ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுங்க. அதாவது அது என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போது நீங்கள் வந்து 11th ஃபுல்லாக முடிச்சிருப்பீங்க. 11th ஃபுல்லாக முடிச்சு 11th போர்ஷன் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணியிருப்பீங்க கரெக்டாக. 11th போர்ஷனை ஒரு மோக் டெஸ்ட்டாக எழுதுங்க. ஃபுல் 11th போர்ஷனையுமே நீங்கள் எழுதுங்க. இல்லை எனக்கு இப்படி செப்பரேட்டாக எழுதுறது பிடிக்கல அப்படின்னா கம்பைன் போத் 11th அண்ட் 12th. 11th அண்ட் 12th கம்பைன் பண்ணி எழுதுங்க. ஓகேவா? கம்பைன் பண்ணி எழுதிக்கோங்க. ஓகேவா? கம்பைன் பண்ணி எழுதுறதுனாலுமே சரி, ஆனால் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். லைக் வந்து 11th அண்ட் 12th போர்ஷன் 11th முடிச்சுட்டு ஹோல் 11த்தையும் நீங்கள் வந்து மோக் டெஸ்ட்டாக கொடுக்கணும். அண்ட் தென் 12th முடிச்சுட்டு 12த்தையுமே ஹோல் இதாக நீங்கள் கொடுக்கணும். இல்லை நான் ரெண்டையும் கம்பைன் பண்ணி கொடுக்குறனால ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஆஃபாக வந்து இந்த 2 months முடிஞ்ச அளவு ரிவிஷன் கொடுத்துருங்க. அண்ட் தென் மோக் டெஸ்ட்டும் உங்களால் முடிஞ்ச அளவு கொடுத்துடணும். அது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும்னா அனலைஸ் எரர் நோட்ஸ் எடுக்கணும். நீங்கள் இந்த 6 months எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுல நான் சொல்லுவேன். எரர் நோட்டை நீங்கள் அனலைஸ் பண்ணி அதே டைம் எரர் நோட்ஸுமே நீங்கள் ரைட் பண்ணணும். இந்த 2 monthsமே நீங்கள் எரர் நோட்ஸ் வந்து ரைட் பண்ணணும். லைக் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க என்ன அப்படின்றதெல்லாம் நீங்கள் பண்ணணும். பேலன்ஸ் 1 month இருக்கும். அடுத்து செப்பரேட்டாக நம்ம 1 month கொடுத்துருக்கோமா. ஸோ இது முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு மார்ச் மந்த் இருக்கும். ஏன்னா நீங்கள் டிசம்பர் வரைக்கும் போர்ஷன் முடிச்சிருப்பீங்க. டிசம்பர் வரைக்கும் முடிச்சிருந்து அண்ட் ஜான்வரி ஃபெப்ரவரி இந்த 2 months இப்படி எழுதியிருப்பீங்க. இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஹோல் 1 month. ஓகேவா? சாரி, ஹோல் 1 month வருதா உங்களுக்கு? ஹோல் 1 monthமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல் போர்ஷன் எழுதணும். ஓகேவா? ஃபுல் போர்ஷன் டெஸ்ட், அதாவது 11th + 12th. ஓகேவா? ரெண்டையுமே சேர்த்து நீங்கள் வந்து எழுத போகிறீங்க. எப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் எவ்வளோ எழுதியிருக்கணும் இந்த 1 month அப்படின்னா 6 மோக் டெஸ்ட். ஓகேவா? 6 மோக் டெஸ்ட்டாவது நீங்கள் கொடுத்துருக்கணும் இந்த மார்ச் மந்த்து. அதே நேரம் முடிஞ்ச அளவு பிவைக்யூவுமே வந்து சால்வ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த 1 monthமே நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா மோஸ்ட்டாக நீங்கள் வந்துட்டு ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் தான் எழுதுவீங்க. லைக் வந்துட்டு ஏப்ரல் மந்த் விச் இஸ் லாஸ்ட் மந்த் என்ன பண்ண போகிறீங்கன்னா ரைட் ஃபுல் போர்ஷன் டெஸ்ட். அதே தாங்க மார்ச் மாதம் பண்ணுறதே தான், ஆனால் நிறைய எழுத போகிறீங்க. புரியுதா? அட்லீஸ்ட் நீங்கள் எவ்வளோ எழுதியிருக்கணும்னா பெர் வீக் நீங்கள் 3 ஆச்சும் எழுதணும். புரியுதுங்களா? 3 டெஸ்ட்டாவது அட்லீஸ்ட் நீங்கள் எழுதியிருக்கணும். இதுதான் ரொம்ப 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 மஸ்ட்டு. 3 டெஸ்ட்டாவது நீங்கள் எழுதணும். ஸோ தட் உங்களுக்கு என்னென்னா நீங்கள் போன மந்த்தே வந்து டெஸ்ட் எழுதியிருப்பீங்க. மார்ச் மந்த்தும் எழுதியிருப்பீங்க. அதே டைம் வந்து நீங்கள் வந்து ஏப்ரல் மந்த்துமே எழுதியிருப்பீங்க. மார்ச் மந்த் எழுதுறதுக்கும் ஏப்ரல் மந்த் எழுதுறதுக்கும் என்ன சிஸ்டர் டிஃப்ரென்ஸ்? ரெண்டுமே ஒன்று தானே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா மார்ச் மந்த் தான் நீங்கள் வந்து ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டே கொடுப்பீங்க. ஸோ மார்ச் மந்த் பண்ணுற மிஸ்டேக் எல்லாம் நீங்கள் ஏப்ரல் மந்த் பண்ண மாட்டீங்க. ஃபுல் போர்ஷன் தான் இங்கேயும் எழுதுவீங்க. பட் வந்து உங்களுக்கு எங்கே லேக் ஆகுதுன்னு தெரியாது. ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் கான்ஃபிடன்ஸ் எங்கே லேக் ஆகுறீங்க அப்படின்னு உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கும். ஸோ தட் உங்களுக்கு ஏப்ரல் மந்த் எழுதும் போது ஓகே நம்ம மார்ச் மந்த்து ஃபுல் போர்ஷன் எழுதும் போது இங்கே லேக் ஆகிருக்கும், இங்கே லேக் ஆகலை அப்படின்ற ஒரு தெளிவு உங்களுக்கு இருக்குது. அதை வச்சு நீங்கள் ஏப்ரல் மந்த்தில் அதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணி எரர்லாம் அனலைஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெட்டராக நீங்கள் பண்ணுவீங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 3 days. ஓகேவா? மே 1, 2, 3. ஏன்னா மோஸ்ட் ப்ராபபிளாக வந்து மே 4 இருக்கும் நமக்கு எக்ஸாம். ஏன்னா போன லாஸ்ட் 2 இயர்ஸ்மே வந்துட்டு மே 7, மே 5 வச்சுருக்காங்க விச் இஸ் சண்டே. ஸோ தட் 2025 மே 4 தான் வந்துட்டு ஃபஸ்ட் வீக் அப்போது நமக்கு சண்டே வருது. ஸோ மே 4 எக்ஸாம் இருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் எனக்கு கரெக்டாக தெரியாது, ஏன்னா எக்ஸாம் டேட் யாருக்குமே இன்னும் சொல்லலை. ஸோ இந்த 3 daysமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபுல்லாக ரிவிஷன் கொடுக்கணும்.
எல்லாமே நீங்கள் ரிவைஸ் பண்ணிடலாம். அந்த 3 days உட்காந்து பொறுமையாக ரிவைஸ் பண்ணலாம். ஓகேவா? ரீட் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவு ரீட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு ரீட் பண்ணி இந்த 3 days நல்லா காமாக உட்காந்து முடிஞ்ச அளவு எல்லாமே நீங்கள் இது பண்ணணும். அதே டைம் நான் சொல்ல மறந்துட்டேன், 6 months நீங்கள் எழுதுறீங்க தெரியுமா? அந்த 6 months போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணுறீங்களா? டியூரிங் தட் 6 months நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் 15 வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு mock test கொடுக்கணும். ஆர் இல்லை என்னால் வந்து வீக்லி ஒன்ஸ் கொடுக்க முடியல அப்படின்னீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா 15 days ஒன்ஸாவது ஒரு mock test கொடுக்கணும். ஏன்னா mock test வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். mock test அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ mock test எழுதுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின் பார்ப்பீங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நமக்கு இம்பார்ட்டன்ட். ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ சால்வ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நமக்கு ஒரு ஓகே இந்த மாதிரியும் ஒரு இது கேட்பாங்க. நீங்கள் கொஸ்டின் சால்வ் பண்ணால் நீங்கள் வந்து அதை உட்காந்து நீங்கள் எப்படி சொல்கிறது, அனலைஸ் பண்ணும்போது நம்ம இந்த இடத்துல இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், இங்கே லேக் ஆகுறோம், இதை தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு புரியும். ஸோ தட் வந்துட்டு நீங்கள் முடிஞ்ச அளவு மோக் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். போர்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். 6 to 7 months எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே எடுத்துக்காமல் ரிவைஸ் பண்ணுங்கள். இது எல்லாமே வந்துட்டு லைக் எனக்கு நான் வந்து அனலைஸ் பண்ணதை வச்சு தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த டைம் டேபிள் இந்த ஸ்டடி பிளான் தான் ஃபாலோ பண்ணணும்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் ஆல்ட்ரேஷன் எது வேணால் பண்ணிக்கலாம். லைக் 7 months வரையும் போர்ஷன் கம்ப்ளீஷன் எடுத்து 3 months வந்து ஹாஃப் ஆகுதுனாலும் சரி, இல்லை ஃபுல் போர்ஷனே நான் ஸ்டார்டிங்லேருந்து ட்ரை பண்ணுறதுனாலும் சரி, அது உங்களோட இஷ்டம் தான். இதை நான் ஸ்டார்டிங்கும் சொல்லியிருக்கேன், பட் ஸ்டில் இப்போயும் சொல்லணுமே அப்படிங்கிறதுனால தான் நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுளாக நீங்கள் இதை மாற்றிக்கோங்க. இதுக்கப்புறம் வீடியோஸ் என்னால் முடிஞ்ச அளவு கண்டினியூஸாக கண்டிப்பாக வந்துடும். ஸோ வந்து அப்பப்போ வந்து அப்டேட்ஸ் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி.